தமிழக கேரள எல்லையில் மாவோயிஸ்ட் தாக்குதலை எதிர்கொள்ள பில்லூர் காவல் நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான அட்டப்பாடி, வயநாடு, ஆதிவாசிகள் வாழும் மலைப்பகுதியில் சமீப காலமாக மாவோயிஸ்ட் தாக்குதல் அதிகரித்துள்ளது. கேரள அரசுக்கு எதிராக போராடும் பழங்குடியின மக்களுக்கு மாவோயிஸ்டுகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள போலீஸ் நிலையத்தை தாக்கி அங்கிருந்து துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை மாவோயிஸ்டுகள் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருப்பது குறித்து உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள பில்லூர் அணை பகுதியில் அமைந்துள்ள போலீஸ் நிலையத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க மாவட்ட எஸ்பி சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து பில்லூர் காவல் நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 10 நாளா மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பில்லூர் டேம் காவல்துறை மிச்சம் செட்டில்மெண்ட் ஏரியாவிலெல்லாம் போலீஸார் பயங்கர ஆயுதம் ஏந்தின போலீஸார் ரோந்தில் இருக்காங்க சார். இதே எங்ககிட்ட புது வர்றவங்க போகிறவங்களெல்லாம் ரொம்ப செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. மிச்சபடி ஏதாவது புது ஆள் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு ஊருக்கு வந்து விசாரிக்கிறாங்க சார். வனத்துறையினரும் போலீசாரும் சோதனை சாவடி மற்றும் மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆதிவாசி மக்களிடமும் மாவோயிஸ்ட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர்.